எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லேயே பரிபூர்ணமான முழு சத்துக்களும் அடங்கிய உணவு அப்படின்னு எதை சொல்லுவோம் தெரியுங்களா? அதாவது மாவுச்சத்து, புரதச்சத்து, வைட்டமின் மினரல் சத்து, கொழுப்பு சத்து போன்ற எல்லா சத்துக்களும் ஒன்றா அமையப்பட்ட ஒரே உணவு இந்த உலகத்தில் ஒன்று தான் உண்டு. அது தாய்ப்பால். ஸோ அதனால தான் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும், வேற எந்த உணவுமே வேண்டான்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஒரு உணவு தவிர மீதி நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு சத்து இருக்கும், இன்னொரு சத்து இருக்காது. ஒன்று இருந்தால் இன்னொரு இருக்காது. மாவுச்சத்து இருந்தால் அதிகமாக இருந்தால் இந்த மற்ற சத்துக்கள் கம்மியாக இருக்கும். புரதச்சத்து அதிகமாக இருந்தால் வேற சத்துக்கள் இருக்காது. வைட்டமின் மினரல் சத்துக்கள், தாது பொருட்கள் இருக்காது. ஆக நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் ஒன்றா கிடைக்கணும்னா அதுக்கு நாம் சீரான உணவு முறை பின்பற்றணும். அதாவது பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆங்கிலத்தில். இந்த சீரான உணவு முறை குறித்து தான் இன்னைக்கான வீடியோ. இப்ப சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கர டவுட் வருது. ஸோ இந்த உணவு சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமான்னு நிறைய கன்ஃபியூஷன். அது மட்டும் இல்லாம எந்த உணவுகள் சாப்பிடணும், கரெக்டா எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற தெளிவு இல்லை. கலோரிகள் எவ்வளவு எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது, அதுக்கு அதிகமான கலோரிகள் எடுக்கும்போது நம்ம குண்டாகிறோம். ஸோ எவ்வளவு கலோரிகள், எந்தெந்த உணவுகள்ல எவ்வளவு கலோரிகள் இருக்கு, ஸோ அந்த உணவுகள்லாம் காலையில, மதியானம், நைட்டு அப்படின்னு எப்படி நம்ம எடுத்துக்கணும். நம்ம தமிழ்நாட்டு உணவு வகைகள் இட்லி, தோசை முதற்கொண்டு அதுக்கு என்ன கலோரி இருக்கு, டயட் சார்ட் என்ன அப்படிங்கறத குறித்து தான் இன்னைக்கான வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். டாக்டர்ஸ் டே அன்னைக்கு வெளியிடக்கூடிய இந்த வீடியோ மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ப்ரிப்பேர் பண்ண ஒரு வீடியோ. இது ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உபயோகமா இருக்கும். உணவு முறை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் இந்த சீரான உணவு முறை தான். இந்த சீரான உணவு முறைனா இந்த சத்துக்கள், நான் போர்டில் எழுதியிருக்கிற சத்துக்கள்லாம் எல்லாமே ஒருங்கே அமையப்பட்ட மாதிரி நம்ம உணவை எடுத்துக்கணும். சோ இந்த சீரான உணவு முறை தான் எல்லா வயதினரும் பின்பற்ற வேண்டிய ஒரு உணவு முறை. அதாவது ஒரு வயசு குழந்தைய விட்டுருங்க தாய்ப்பால், இல்லைன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன உணவுகள் சேர்த்துறோம். 1 to 2 வயசு விட்டுட்டீங்கன்னா 3 வயசுல இருந்து 3 to 5 வயது வரை பெரியவர்கள் சாப்பிடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் 6 வயதுல இருந்து எப்படி பெரியவங்க சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டு சீரான உணவு முறை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு டீனேஜ் வயதினர், இப்ப அஜித் குமாரோட டாக்டர் 13 வயசு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இதே சீரான உணவு முறை தான். 20 வயசு பையனும் இதே சீரான உணவு முறை தான். 30ல இருந்து 50 வயது வரை இருக்கக்கூடிய நடுத்தர வயதினரும் இதே சீரான உணவு முறை தான். 47 வயசு நடிகர் விஜயும் இதே சீரான உணவு முறை தான். 75 வயசு ஆகிய நம்ம நாட்டோட பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்தோட உணவு முறையும் இப்படிதான் இருக்கணும். 88 வயசான நம்ம பழைய பிரதமர் மன்மோகன் சிங்கோட உணவு முறையும் இதே மாதிரி தான் இருக்கணும். சோ எல்லாருக்குமே இந்த சீரான உணவு முறை தான் முக்கியம். ஆனா இந்த சீரான உணவு முறைங்கிறது எவ்வளவு கலோரிகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வயதுக்கு ஏற்றாப்புல வேறுபடும். வேலைக்கு அவங்க செய்யக்கூடிய உடல் உழைப்புக்கு ஏற்றாப்புல வேறுபடும். ஆனா பெண்ணா அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல வேறுபடும். சர்க்கரை வியாதி இருக்கா, ரத்த கொதிப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல வேறுபடும். கர்ப்ப காலத்துல இப்ப கர்ப்பிணியா இல்ல பாலூட்டும் தாய்மாரா இருந்தா வேறுபடும். சோ அந்த நேரத்துல எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ அந்த நேரத்துல எல்லாம் கூடவோ குறைச்சலாவோ நம்மளுக்கு கலோரிகள் தேவைப்படும். சோ இந்த சீரான உணவு முறையை நம்ம பின்பற்றினோம்னா எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். பூரண ஆரோக்கியத்தோட இருக்கலாம். திருமூலர் சொன்ன மாதிரி உணவே மருந்து அப்படிங்கிறது நம்மளோட உணவு முறையோட கொள்கையா இருக்கணும். மருந்தே உணவா மாறிடக்கூடாது. சோ இந்த சீரான உணவு முறையில இந்த சத்துக்கள், மாவுச்சத்து, புரதம், வைட்டமின், மினரல், கொழுப்பு இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவுல கிடைக்கணும். ஆனா என்ன மாறுபாடுனா கலோரி. எவ்வளவு கலோரி அப்படிங்கறதுல தான் மாறுபாடே இருக்கு. சிறியவர்களுக்கு கம்மியாகவும், நடுத்தர வயதினருக்கு அதிகமாகவும், பெரியவர்களுக்கு நடுத்தர வயதினரோட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். சீரான உணவு முறைனா இந்த 5 விஷயங்கள் நம்ம உணவுல எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மாவுச்சத்து, காய்கறிகள், பழங்கள், புரதம், பால், கொழுப்பு. அதாவது மாவுச்சத்து ஃபர்ஸ்ட். ஸோ மாவுச்சத்துனா என்னங்க? நம்ம இப்போ நடக்கிறோம், ஓடுறோம், குடிக்கிறோம், நிமிறோம், ஏன் இந்த போர்டில் எழுதுறேன், நம்ம உடம்புக்குள்ள நம்ம மூச்சு விடுறோம், நம்ம இதே வினாடிக்கு வினாடி ரத்தத்தை பயங்கரமா பம்ப் பண்ணி உடம்பு முழுக்க செலுத்துது. எல்லாத்துக்கும் என்ன தேவை? நல்ல சக்தி தேவை. அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த மாவுச்சத்து மிகுந்த உணவுகள். அடுத்தது காய்கறிகள், பழங்கள். ஸோ இந்த காய்கறிகள், பழங்கள்ல வைட்டமின், மினரல் போன்ற பல்வேறு விதமான சத்துக்கள் இருக்குங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு செரிமானத்துக்கு, டைஜஷனுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்கள் இருக்கிறதுனால, ஸோ காய்கறி பழங்கள்ல ஏகப்பட்ட வைட்டமின், மினரல்கள் இருக்கிறதுனால நம்ம உணவுல, நம்ம தட்டுல பாதிக்கு மேல
பாதிக்கு மேல என்ன இருக்கணும்னா காய்கறி பழங்கள் தான் நம்ம தட்டுல இருக்கணும். மூணாவது விஷயம் வந்து இந்த புரதச்சத்து தான். எவ்வளவு அளவுக்கு மாவு சத்து எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு புரதச்சத்து எடுத்துக்கணும். ஆனா நம்ம தமிழ்நாட்டு உணவுகள்ல நம்ம பெரிய அளவுல நம்ம எடுத்துக்காம விடுறது இந்த புரதச்சத்துக்கள் தான். சோ இந்த புரதச்சத்துக்கள் இல்லாம போயிடுறதுனால பல்வேறு வியாதிகள் சீக்கிரமா நம்மளுக்கு வந்துடுது. எதுக்காக இந்த புரதச்சத்து மெயினா எதுக்காக தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம உடம்புல வந்து எல்லா பொருள்களுமே அழிஞ்சி அழிஞ்சி திருப்பி திருப்பி வளருது. இப்ப நம்ம முடி இருக்கு, முடி வந்து விழுந்து விழுந்து முளைச்சுக்கிட்டே தான் இருக்கு. கை நகங்கள் இருக்கு, நகங்கள் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார பல்வேறு விதமான செல்கள் இருக்கு. அந்த செல்கள்லாம் தினம் தினம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அழியிற நேரத்துல புது புது செல்கள் அங்க உருவாகிக்கிட்டு இருக்கு. சோ புது புது செல்கள் வளர்றதுக்கு முக்கியமான தேவை புரோட்டீன். நம்ம உடம்போட கட்டமைப்பு எதனால ஆனது? புரதச்சத்துனால ஆனது. ஆனா இந்த புரதத்தையே நம்ம விட்டுறோம். நம்ம வந்து மாவுச்சத்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டு இந்த புரதம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. புரதங்கிறது நான்வெஜ்ல மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. புரதங்கிறது நம்ம பாதாம், பிஸ்தா, உளுந்து வகைகள், பல பருப்பு வகைகள்னு எல்லாத்துலயுமே புரத சத்து இருக்கு. வெஜிடேரியன்லயும் இருக்கு. ஆனா இந்த புரத சத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. சோ நாலாவது விஷயம் பால் சார்ந்த உணவுகள். பால் எதுக்காக மெயினா தேவை? நம்ம பல்லோட ஹெல்த்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, நம்மளோட எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு தேவை. ஏன்னா பால்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல வருது கால்சியம். சோ அந்த கால்சியம் எதுக்காக தேவை? இந்த பல்களோட ஆரோக்கியத்துக்கு, எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு தேவை. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சத்துக்கள் பால்ல இருக்கு. சோ பால் அப்படிங்கறத தினசரி நம்ம உணவுல டெய்லியுமே எடுத்துக்கணும். அது கண்டிப்பா தேவை. அதே மாதிரி எண்ணெய் அப்படிங்கிறதும் சிறிய அளவுல கொஞ்சமா நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு 15 to 30 ml அப்படிங்கிற அளவுல தான் ஒரு நாளைக்கே நம்ம சேர்த்துக்க முடியும். சோ ஆனாலுமே அந்த கொஞ்சூண்டு எண்ணெய் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப அதிக கலோரி உள்ள ஒரு உணவு. 100 ml எண்ணெயில 880 கலோரிக்கு மேல சக்தி இருக்கு. அதனாலதான் வந்து எண்ணெய் அப்படிங்கிறத அளவா நம்ம எடுத்துக்க சொல்றோம். ஆக நம்ம உணவுல இந்த 5 சத்துக்களும் இருந்துச்சுன்னா அது வந்து சீரான உணவு முறைன்னு அர்த்தம். அந்த சீரான உணவு முறையை தான் டெய்லியுமே காலை, மாலை, மதியம் அப்படின்னு எல்லா நேரமும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த சீரான உணவு முறை தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியாக நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கலோரி, அன்னைக்கு நாள் பூரா சாப்பிட்றீங்க, அந்த கலோரி அப்படிங்கிறது உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல இருக்கணும். உங்கள் உடல் எடைக்கு ஏற்றாப்புல, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, ரத்த கொதிப்பு இருக்கா, கர்ப்பிணியா போன்ற பல விஷயங்கள் உங்கள் கலோரி அளவை தீர்மானிக்குது. ஸோ அந்த கலோரி அளவுகள் வந்து அந்த குறிப்பிட்ட அளவில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாவுச்சத்து அப்படிங்கிறது வந்து இங்கே பாருங்க, பிளேட்ல ஒரு பங்கு இருக்குது. அடுத்து புரதச்சத்து மீன் போன்றவை இன்னொரு பங்கு இருக்குது. ஆனா அரை பங்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா காய்கறிகளும் பழங்களும் இருக்குது. ஸோ இந்த 5 விஷயங்களும் எப்பவும் நம்ம உணவுல இருக்கணும். பொதுவா ஒரு நார்மல் ஆணுக்கு 2500 கலோரிகள் ஒரு ஆவரேஜா தேவைப்படும் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து 2000 கலோரிகள் ஒரு நாளைக்கு தேவைப்படும். அதே மாதிரி குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் 1 to 2 வயது, அதாவது ஃபர்ஸ்ட் 6 மாத தாய்ப்பால், அப்புறம் குழந்தைகளோட செரிமானத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே வருவோம். அதனால முதல் 2 வருஷத்தை விட்டுருங்க. ஆனா 2 வயசுக்கு மேல பெரியவர்கள் எப்படி இந்த சீரான உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்குமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த சீரான உணவு முறை அப்படிங்கிறத. அடுத்து இந்த மாவுச்சத்து உள்ள உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இதை நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உணவு என்ன, எடை என்ன, கலோரி என்ன அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். வெள்ளை அரிசி, நம்ம அரிசி சாதம் 150 கிராம் அப்படிங்கிற அளவில் ஒரு கப்பு 150 கிராம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம வெள்ளை அரிசி சாதம் சாப்பிடும்போது கலோரிகள் எவ்வளோ வருது பாருங்கள், 306 கலோரி வருது. இட்லி, ஒரு இட்லி 3 இன்ச்சு விட்டமுள்ள ஒரு இட்லி 35 கலோரி. தோசை 6 இன்ச்சு விட்டமுள்ள தோசை 60 கலோரி. சப்பாத்தி 6 இன்ச்சு விட்டமுள்ளது 71 கலோரி. புளி சாதம் 150 கிராம் உள்ளது 415 கலோரி. தயிர் சாதம் 300 கிராம் 433 கலோரி. சாம்பார் சாதம் 300 கிராம். ஆக இது வந்து முதல் குரூப் மாவு சத்து. அடுத்து காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா சுரக்காய் கூட்டு 150 கிராம் 405 கலோரி. பூண்டு ரசம் 150 கிராம் 36 கலோரி, அதில் ஒன்றும் கிடையாது. உருளைக்கிழங்கு பொரியல் 60 கிராமே 150 கலோரி. சாம்பார்
தண்ணியாக அதாவது 1-2 காய்கறிகள் போட்ட சாம்பார் 150 மில்லி 60 கலோரி, பருப்பு 60 மில்லி 70 கலோரி. சாலடு செஞ்சோம்னா ஒரு பிளேட்டு சாலட் எடுத்துக்கிட்டால் கூட நல்ல வயிறு நிறையும், ஆனால் கலோரிகள் கம்மியாக இருக்கும், 70 கலோரி. வெஜிடபிள் சூப்பு அதே மாதிரி 150 மில்லி சாப்பிட்டாலும் 50 கலோரி தான். ரைத்தா தயிரில் வெங்காயம் போட்டு இந்த ரைத்தா எடுத்துக்கிட்டாலும் 80 மில்லி 112 கலோரி. அதே மாதிரி பழ வகைகளில் ஆப்பிள், வாழைப்பழம், ஆப்பிள் 65, வாழைப்பழம் 90, கொய்யா 50, மாம்பழம் 180, மொசம்பி 40. இந்த குரூப் ரொம்ப முக்கியங்க. இதுதான் வந்து நம்ம பிளேட்டில் பாதி அளவு எடுத்துக்க போகிறது இந்த ஐட்டம். அதனால் நம்ம கரெக்டாக இதை சூஸ் பண்ணணும். இது பாதி இருக்கணும், பழங்கள் பாதி இருக்கணும், காய்கறிகள் பாதி இருக்கணும். ஸோ இந்த பழ வகைகள் காய்கறி வகைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு 5 போர்ஷன் அப்படிங்கிற அளவில் நம்ம இதை எடுத்துக்கணும். அதாவது ஒரு போர்ஷன்னா 80 கிராம் அப்படிங்கிற, அதாவது இதில் வந்து ஒரு 3 காய்கறிகள் சேர்த்துக்கிட்டா கீழே வந்து 2 பழங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே ஒரு 2 பழங்கள் சேர்த்துக்கலாம், இங்கே ஒரு 3 காய்கறிகள் சேர்த்துக்கலாம். ஸோ அதோட அளவு 5. ஸோ 5 விஷயங்களை சேர்த்துக்கிட்டோம். போர்ஷன்ஸ் அப்படிங்கிற அளவில் ஒரு 80 கிராம் அளவில் ஒரு கைப்பிடி அளவில் இதை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ ஒரு கைப்பிடி அளவு 80 to 100 கிராம் அப்படின்னு ரஃபாக எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு கணக்கு. நம்ம பிளேட்டில் அரைவாசி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காய்கறிகளும் பழங்களும் தான். அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் இந்த புரதம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புரதச்சத்தை நம்ம வந்து எப்படி காய்கறிகள் வந்து 5 விதமாக எடுக்கிறோமோ அதே மாதிரி புரதமுமே வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கலந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு நாள் வெஜ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு நாள் நான்வெஜ்ஜு அப்படின்னு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வெஜ் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா இப்போ மஷ்ரூம் இருக்குது. வேக வைத்த மஷ்ரூம் 12 கலோரி, ஆனால் ஃப்ரை பண்ண மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா 25 கிராமே 100 கலோரி. ஸோ எண்ணெயோட பவர் இங்கே வேலை செய்யுது. ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெயில் தானே ஃப்ரை பண்ணுறோம், அதான் கலோரி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடுது. அப்புறம் ராஜ்மா பீன்ஸு 25 கிராம் 65 கலோரி, சோயா பீன்ஸு 25 கிராம் 60 கலோரி, உளுந்தில் வந்து நல்ல ஒரு புரதச்சத்து இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக இட்லியோடு சேர்ந்து போயிடும். ஸோ அது ஒரு 25 கிராம்னாலும் 50 கலோரி. பீன்ஸ் 25 கிராம் 90 கலோரி. பாதாம் 25 கிராம் அதாவது 58 கலோரி. இப்போ 10 பாதாம் எடுத்துக்கிட்டோம்னா 85 கலோரி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி முந்திரி 10 முந்திரி எடுத்துக்கிட்டால் 95 கலோரி. நிலக்கடலை 50 நிலக்கடலை சாப்பிட்டோம்னா 90 கலோரி. அதே மாதிரி இப்போ நான்வெஜ்ஜில் புரதங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா 150 கிராம் 341 கலோரி, முட்டை ஆம்லெட் 1 130 கலோரி, முட்டை மசாலா 150 கிராம் 258 கலோரி. ஸோ சிக்கன் வகைகளில் கலோரிகள் அதிகம். ஸோ அதனால் கரெக்டாக அளவில் எடுத்துக்கணும். ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது வாரத்துக்கு 2 நாளாவது மீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீனோட அளவு எவ்வளோன்னா இப்போ வந்து ஒரு சீட்டுக்கட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸ். அந்த சீட்டுக்கட்டில் வந்து 52 கார்டு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீட்டுக்கட்டை. அந்த ஒரு சீட்டுக்கட்டு எவ்வளவு கனமாக இருக்குது, எவ்வளோ நீள அகலத்தில் இருக்குது, அந்த அளவில் நம்ம ஒரு மீன் துண்டு அப்படிங்கிறது அந்த அளவு தான். அதான் ஒரு போர்ஷன். அப்ராக்சிமேட்டாக அந்த சீட்டுக்கட்டு அளவு ஞாபகம் வச்சுக்கலாம். 2 துண்டு இந்த மாதிரி வாரத்துக்கு மீன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு. அடுத்து பால் வகைகள். பசும்பால்னா 250 மில்லி 300 கலோரி, எருமைப்பால்னா 250 மில்லி 525 கலோரி, மோர் 150 மில்லி 56 கலோரி, தயிர் 150 மில்லி 112 கலோரி. ஸோ இதுவும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து எண்ணெய் குறித்து நிறைய பேசியிருக்கிறேன் வேற ஒரு வீடியோவில். முக்கியமாக கடலெண்ணெய், நல்லெண்ணெய். கடலெண்ணெய் 884 கலோரிகள் வரும். நல்லெண்ணெய் 100 மில்லிங்கிறது அதுவும் 884 கலோரிகள். ஸோ கலோரி கணக்குலையும் இது ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப அளவாக தான் நம்ம உணவில் சேர்த்தணும். இப்போது நம்ம சவுத் இந்தியன் நம்ம தமிழ்நாட்டு டயட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ்டு தான் வரும். எண்ணெய் வந்து நம்ம காய்கறி செய்யும்போது பயன்படுத்துகிறோம், ஃப்ரை பண்ணும்போது பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படின்னு எல்லாமே மிக்ஸ்டாக தான் வரும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை வச்சு இப்போ நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போது இட்லி வந்து ஒரு இட்லி அப்படின்னா ஒரு காலையில் வந்து ஒரு 3 இட்லி. தொட்டுக்க வந்து இங்கே சாம்பார் நான் ஏற்கனவே சொன்னேன் 150 மில்லி 60 அப்படின்னு சொல்லிட்டு தொட்டுக்க வந்து சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 இட்லி ப்ளஸ் சாம்பார் 2 கரண்டி, அப்புறம் ஒரு முட்டை காலையில் சேர்த்துக்கிறதுங்கிறது அது ஒரு 130 கலோரி. ஸோ இங்கே ஒரு 95, 2 கரண்டி சாம்பார் இல்லை 3 கரண்டி சாம்பார் யூஸ் பண்ணோம்னா ஒரு 180 கலோரிகள் தேவைப்படும்.
ப்ளஸ் 130 கலோரி. ஸோ காலை நேரத்தில் ப்ளஸ் கூடவே வந்து ஒரு பழங்கள் காய்கறிகளில் காலை நேரத்தில் ஏதாவது ஒரு பழம் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ வாழைப்பழமோ ஆப்பிளோ ஏதோ ஒன்றுங்க, ரெண்டு கூட எடுத்துக்கலாம், 2 விதமான பழங்கள் கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கும்போது அது 2 சேர்த்தா ஒரு 150 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்றீங்க. ஒரு 150 ப்ளஸ் 130 280 280 ஒரு 180 460 555 அப்படிங்கிற அளவில் காலையில் உங்களோட கலோரி கணக்கு வருது. ஸோ அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வந்து காலை நேரத்தில் வந்து இந்த பாதாம் பிஸ்தா போன்ற ஸ்நாக்ஸ் வகைகளில் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொன்னேன் பாதாம்லலாம். ஸோ இந்த பாதாம் வகைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ப்ரோட்டீனும் ஆச்சு, உங்களுக்கு நல்ல தெம்பும் தரக்கூடியது பாதாம். அதுக்கப்புறம் மத்தியான நேரத்தில் என்ன சாப்பிட்லாம்? மதியான நேரத்தில் இங்கேருந்து ஒரு ரைஸ் எடுத்துக்கோங்க. ரைஸ் எவ்வளோ கலோரி வேணுமோ அவ்வளோ கலோரிக்கு ஏற்றப்போ 1 கப்போ 2 கப்போ, பொதுவாக 1 கப் ரைஸ் எடுத்தால் போதும். கூட வந்து நீங்கள் இந்த காய்கறிகள்லேருந்து நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த காய்கறிகள் வேணால் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த காய்கறிகள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ நல்லது. மினிமம் ஒரு 2 விதமான காய்கறிகள் மதியான நேரத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளவு எடுத்துக்கிறீங்கிறது இந்த கலோரி கணக்கை வச்சு நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். ஸோ இந்த காய்கறி ப்ளஸ் முடிந்தால் ஒரு பழம் மதியான நேரத்துலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் பழம் காய்கறி ப்ளஸ் சாதம் ப்ளஸ் நம்ம வழக்கம் போல் குழம்பு ரசம் தயிர் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி சேர்த்தும்போது நம்ம வரக்கூடிய கலோரி அளவு அப்படிங்கிறது வந்து நான் இது வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுறதுனா 2000 கலோரி ஒரு நாளைக்கு தேவை ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிற கணக்கு வச்சு இங்கே நான் கால்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 800 கலோரி அளவுக்கு இங்கே மதியான நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நைட் நேரத்தில் குறைவாக எடுத்துக்கலாம். நம்ம நைட் நேரத்தில் கலோரி அப்படிங்கிறது வந்து ஒரு 500 அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கிட்டு நைட்டில் அந்த மில்க் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா நம்ம அன்னைக்கு கலோரி கணக்கு ஒரு 2000 அப்படிங்கிற கணக்கு நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கலோரிகள்லாம் உங்களுக்கு காமிச்சிருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ சாதமோ எதாக இருந்தாலும் சிறுதானிய வகைகளோ எதாக இருந்தாலும் நம்ம பிளேட்டில் இவ்வளவுதான் அது இடத்த அடைச்சிக்கணும். ஸோ பிளேட்டு ஃபுல்லாக அதை இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ரெண்டாவது இந்த புரோட்டீன்கிறது கட்டாயம் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். மூணாவது விஷயம் அந்த காய்கறிகள் பழங்கள் அப்படிங்கிறது நம்ம அரைவாசி பிளேட்டுக்கு அதுதான் இருக்கணும். ஸோ இந்த கணக்கில் தான் நம்ம உணவு முறையை ஃபாலோ பண்ணணும். நான் 2000 கலோரிக்கு போட்டு காமிச்சேன். ஆனால் இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ரத்த கொதிப்பு இருக்கிறவங்களாம் சில உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே கிளைசிமிக் இண்டெக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சில உணவுகள் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா உணவுகளுமே கரெக்டாக இந்த பேலன்சிங் மெயின்டைன் பண்ணி சாப்பிட்டா போதும். சர்க்கரை நோய் இருக்கும்போது அதுக்குரிய உணவு அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எவ்வளோ சாப்பிட்றோங்கிறது முக்கியம், பேலன்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா சத்துக்களும் நம்ம உணவுக்கு தேவை, நம்ம உடம்புக்கு தேவை. அந்த சத்துக்களை நம்ம மொத்தமாக குறைச்சிடக்கூடாது. வெறும் கொஞ்சோண்டு கப்பில் சாதம் கொஞ்சோண்டு சாம்பார் அப்பயும் சுகர் குறையவே மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா புரதம் கம்மியாக இருக்கலாம் உங்களோட டயட்டில். அதனால வந்து சர்க்கரை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகலாம். சீக்கிரமாக நரம்புகள்லாம் வந்து இந்த மரத்து போகிறது, உணர்ச்சி தெரியாமல் போகிறது, கால் நரம்புகளில் புண்ணுகள்லாம் ஏற்படுது. இதுக்காக மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா புரதம் இல்லாமல் போறது தான். ஸோ புரோட்டீன் சத்துக்கள் அப்படிங்கிறத கரெக்டாக இந்த வியாதி இருக்கிறவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போதான் எந்த ஒரு தொற்று நோய்களும் ஏற்படாமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து கலோரிகள் வந்து கம்மியாக தேவைப்படும். ஸோ அதுக்கேற்றாப்புல கலோரிகள் அவங்க சாப்பிடணும். முக்கியமாக குழந்தைகள் அவாய்ட் பண்ண விஷயங்கள்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் காட்டும்போது இந்த கலோரி சார்ட்லாம் காட்டும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த பிஸ்கட்டு பப்ஸ் வகைகள் எண்ணெய் வகைகள் ஃபாஸ்ட் ஃபுட் வகைகள் ஃப்ரைடு வகைகள் இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது எதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால நம்ம சீரான உணவு முறையில் அதுக்கு இடமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிடலாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாக்லேட் சாப்பிடலாம். ஆனால் அது ரெகுலர் உணவாக இருக்கவே கூடாது. மருப்ப துடல் நோய் மருந்தெனல் ஆகும், மருப்ப துளநோய் மருந்தெனச் சாலும், மருப்ப திணி நோய் வாராதிருக்க மறுப்பது சாலை மருந்தெனலாமே. திருமூலரோட திருமந்திரம் இது. அதாவது ஒரு மருந்துங்கிறது எப்படி இருக்கணும்னா அந்த மருந்து வந்து நம்ம உடம்பை மட்டும் குணப்படுத்தாமல் மனசையும் குணப்படுத்தி மறுபடியும் அந்த நோய் வராமல் பாதுகாக்கிறது தான் மருந்து அப்படிங்கிறாரு திருமூலர். ஸோ திருமூலர் சொன்ன கேட்டகரிக்கு ஒத்து போகிற ஒரே மருந்து இந்த உணவுகள் தான். இந்த உணவுகளை கரெக்டான விகிதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக எல்லா சக்திகளும் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம திருமூலர் சொன்ன மாதிரி மறுபடியும் நம்மளுக்கு நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருப்போம். வேற எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு உபயோகமான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.